அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிகாரம் 51வது அதிகாரம் தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் கடைசி குறள் 510வது குறள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறள் பார்க்கலாம் வாங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் அப்படின்னா ஆராயாதவனாக, அவனை பற்றி தெரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறாங்க இல்லையா, நம்ம யாரை பற்றி ஆராய்ந்து அறியாதவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் தேரான் அப்படின்றாங்க. தேரான்னா என்ன? ஆராயாதவனாக. தெளிவும் அப்படின்னா தேர்வும். தெளிந்தான் கண் அப்படின்னா தேர்வு செய்யப்பட்டவன். ஐயுறவும் அப்படின்னா ஐயப்படுதலும். தீரா அப்படின்னா நீங்காத. இடும்பை துன்பம். தரும் கொடுக்கும். இதோடைய விளக்கம் பாருங்க. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தை கொடுக்கும். தேர்ச்சி பெறாதவரின் விளக்கமும் தெரிந்தவரின் ஐயமும் மாறாத துன்பம் தரும். ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவரின் ஐயப்படுதலும் ஆகிய இவை இரண்டும் நீங்காத துன்பத்தை கொடுக்கும். ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும் அமர்த்திய பின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தை தரும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்ட பின் அவரை சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தை தரும். ஒருவரை நம்ம சரியாக என்ன பண்ணணும்? ஆராய வேண்டும். ஒருத்தவங்களை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கின பிறகு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்க மேலே சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டோம்னா நம்ம வாழ்நாள் முழுக்க அது நமக்கு தீராத துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பணியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை சோதிச்சு பாருங்கள். 500 முறை இல்லை, 1000 முறை இல்லை, 1,00,000 முறை கூட சோதித்து பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் ஆராய்ந்து ஒன்று எடுத்துட்ட பிறகு ஒருவரையோ அதாவது ஒரு வேலையோ ஒரு பணியோ நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு அது மேலே சந்தேகப்படக்கூடாது. ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்ட பின் அவரை சந்தேகப்படுவதும் வாழ்நாள் முழுக்க நமக்கு துன்பத்தை தரும். ஒரு உறவாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பதவியாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஆராய்ந்து அப்படின்னா என்ன? 1000 முறை சந்தேகப்பட்டாலுமே கூட அதில் நம்ம தெளிவாக இல்லை, இவங்களுக்கு இவ்வளோ நல்ல பழக்கங்கள் இருக்குது, இவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது, இவங்க இவ்வளோ நல்லவங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆராய்ந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த பின் அவர்கள் மீது சந்தேகப்படக்கூடாது. அப்படி நம்ம ஆராயாமல் தேர்ந்தெடுத்து விட்டு தேர்ந்தெடுத்த பிறகு சந்தேகப்படுவது, இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு மிக 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 பெரிய துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியும் பல முறை யோசிக்கணும், பல முறை சோதனை செய்யணும். நல்லதாக கெட்டாதான் நாம் 1000 முறை யோசனை பண்ணாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதுக்கான நேரத்துலேயும் நம்ம சரியான முடிவு எடுக்க முடியலைனாலும் கொஞ்சம் நேர அவகாசம் எடுத்தாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம், இல்லை ஒரு பதவியை நம்ம எடுத்துக்கிட்டோம், இல்லை நம்ம ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டோம், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது அன்னைக்கு மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்கவே நமக்கு என்ன பண்ணிடும்? துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்ட பின் அவரை சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தை தரும்.
ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும் அமர்த்திய பின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தை தரும். ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும். அப்படின்னா ஆராய்ந்து தெரிஞ்சிட்ட பிறகு ஐயோ அவங்க நம்ம தப்பு பண்ணிடுவாங்களோ, ஐயோ அவங்க அதை பண்ணிடுவாங்களோ, இதை பண்ணிடுவாங்களோ, அவனை நம்ப முடியாதுப்பா அப்படிலாம் இருந்தால் அவங்கள வேலைக்கே எடுக்காதீங்க. இவங்க தான் இந்த வேலைக்கு சரியானவங்க, இல்லை இந்த உறவுக்கு சரியானவங்கன்னு நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவில் எப்போவுமே என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒருத்தவங்களை நீங்கள் சரியாகவும் தேர்ந்தெடுக்காமல் சரியாக தேர்ந்தெடுத்தவங்க மேலேயும் சந்தேகப்பட்டுனே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துடும். அப்படிங்கிறத அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு. குறள் பாருங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். நன்றி. இன்னும் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த குறள் உங்களுக்கு யாருக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுதோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.